வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கிறோம். நாடு இன்னும் ஒரு தேர்தலை நோக்கி நகருகின்றது. ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தலை நோக்கி தீவிரமாக செயல்படுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பன மாகாண சபையில் தமது ஆதிக்கத்தை தக்க வைக்க முயலுகின்றன. அதுக்கான பேரம் பேசல்களும் கட்சி மட்டங்களில் நடக்கின்றன. ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமது இருப்பை தக்க வைக்க ஊழல் மோசடி விசாரணை, போதைப்பொருள் மாஃபியாக்களின் விசாரணை உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை தூசி தட்டி தனது இருப்பை நீடிக்க முயலுகிறது. புதிய அரசியலமைப்பு விடயங்கள் கூட பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இருப்பினும் இலங்கை, அதாவது தென்னிலங்கை கட்சிகள் தமிழ் தேசிய இனத்துக்கு எதிரான மனநிலையிலேயே அவர்கள் தொடர்ந்து பயணிப்பதாக தெரிகிறது. உரிமைகளுக்காக போராடும் தமிழ் தேசிய இனத்தின் தாயக பகுதிகளிலும் உரிமை அரசியலை தேர்தல் அரசியலாக மாற்றி அதுக்கான நகர்வுகள் இடம்பெறுகின்றன. வடக்கு கிழக்கு தமிழ் தாயக பகுதியில் தமிழ் தேசிய கட்சிகள் தேர்தலுக்காக மக்கள் பிரச்சினைகளை கையில் எடுத்து தமது அரசியல் இருப்புகளுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளன. தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை குறித்தும் பேச்சுக்கள் நிகழ்கிறது. இவை அனைத்தும் தேர்தல் அரசியலை இலக்கு வைத்துதான் நடக்குது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னரான தமிழ் தேசிய அரசியல் தடம் மாறி வரும் தேர்தலுக்கான அரசியலாக நிற்குது. இந்த நீடிப்பு ஆரோக்கியமானது அல்ல. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீவிர தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பதாக காட்டுகின்ற போதும் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் பெரிய அளவில் மக்கள் திரட்சியை ஏற்படுத்தவில்லை. தமிழ் தேசிய இனத்தின் உரிமை கோரிக்கையானது இன்று முன்வைக்கப்பட்டது அல்ல. இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பதில இருந்தே முன்வைக்கப்பட்ட ஒரு விடயம். ஜனநாயக ரீதியாக தமிழ் தேசிய இனம் தமது உரிமையை கேட்டபோது தென்னிலங்கையின் ஆளும் வர்க்கம் அதனை கண்டுகொள்ளவில்லை. இதன் விளைவாக தமிழ் இளைஞர் யுவதிகள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. அந்த உரிமை போராட்டம் சர்வதேசத்தின் கூட்டுடன் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தினுடன் முடிவுக்கு வந்தது. அதன் பின் தமிழ் தேசிய அரசியலை மீண்டும் ஜனநாயக வழியிலேயே முன்னெடுக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதன் முன்னாள் தலைவர் இரா சம்பந்தன் சரியான முறையில் முன்னெடுத்தாரா என்ற கேள்வி இன்று பரவலாக எழுந்திருந்தது. அதாவது புலி நீக்க அரசியல், தமிழ் தேசியம் நீக்கும் என்பவற்றை கூட்டமைப்பு குறிப்பாக தமிழரசு கட்சி செய்து வந்தது. இது தென்னிலங்கைக்கு கிடைத்த ஒரு வெற்றியும் கூட. இப்பொழுது தமிழ் தேசியம் ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றது. அதனை முன்னெடுத்த தமிழ் தேசிய இனத்தின் அபிலாசையை பெற்றுக் கொடுப்பது யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்து இருக்குது. மறுபுறம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த முறை கொண்டு வரப்பட்ட தீர்மானமும் பலவீனமானதாக இருக்குது. தமிழ் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இருப்பினும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையின் பொறுப்பு குரல் மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல் தொடர்பான அந்த தீர்மானம் ஒன்று வாக்கெடுப்பு இன்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த புதிய தீர்மானம் மூலம் சர்வதேச மேற்பார்வை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நீடிக்கப்பட்டுள்ள 2 வருடங்களையும் தமிழர் தரப்பு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐநா பொதுச்சபையின் 80வது கூட்டத்தொடரில் ஒரு இறையாண்மை கொண்ட தனி நாடாக பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. ஐநாவில் அங்கம் வகிக்கக்கூடிய 193 நாடுகளில் ஐநா உறுப்பு நாடுகளில் 157 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் இதன் மூலம் 194 நாடுகள் அங்கீகாரம் பெற்றுள்ளன. இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க பலஸ்தீனத்தை ஒரு தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு ஆதரவை வழங்கியிருந்தார். ஜனாதிபதி ஐநா பொதுச்சபையில் 80வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பலஸ்தீன மக்களுக்கான தனி அரசுக்காக பிரிக்க முடியாத உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இஸ்ரேலிய மற்றும் பலஸ்தீன மக்களின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான தேவைகளை அங்கீகரிப்பதும் அவசியம். 1967ஆம் ஆண்டு எல்லை வரையறையை கொண்டு 2 நாடுகள் அருகருகே இருப்பதற்கான அடிப்படை வழங்கிய ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தின்படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுக்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இவ்வாறு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி முன்னர் போராட்ட இயக்கமாக ஜேவிபி என்ற பெயருடன் இருந்த தென்னிலங்கை ஆளும் வர்க்கத்தால் அவரும் அவரது இயக்கமும் அடக்கி ஒடுக்கப்பட்டு முதன்முறையாக தேசிய மக்கள் சக்தி என்ற பெயருடன் தமிழ் மக்களின் ஆதரவுடன் ஆட்சி பீடமேறியிருக்கிறார். போராட்ட வரலாறு மற்றும் அடக்குமுறைகள் குறித்து அவருக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனாலேயே மறைக்கப்பட்டிருந்த பட்டளந்த வதை முகாம் கூட பேசு பொருளானது. அவ்வாறு இருக்கையில் பலஸ்தீனத்துக்கு கருணை காட்டும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் சொந்த நாட்டில் அகதிகளாகவும் உரிமையற்றவர்களாகவும் நின்று போராடும் ஒரு தமிழ் தேசிய இனம் குறித்து கரிசரணை காட்டவே தயங்குகின்றார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையும் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களும் அரசியல் இருப்புகளுக்காக கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் ஒருபோதும் ஈடுபட போவதில்லை. அதே போல் அத்தகைய செயற்பாடுகள் ஈடுபடுவதற்கு வரையும் அனுமதிக்கவும் மாட்டோம்.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் தெளிவுபடுத்திவிட்டார். ஜெனீவா தீர்மானத்துடன் நாங்கள் உடன்படவில்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் எப்போது மாற்றங்களை செய்ய மாட்டோம். கடந்த காலத்தில் இலங்கையின் நீதித்துறையினுடனான சுயாதீனம் தொடர்பில் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் தற்போது நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நீதித்துறையில் சுயாதீனம் எவ்வளவு தூரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம் என்ற விடயம் இருக்கிறது. ஆதலால் இலங்கைக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு சர்வதேசம் தேவையில்லை என்பதே தமது நிலைப்பாடு என்பதை அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அமைச்சர் நலிந்த கூறுவது போல் உள்நாட்டு பொறிமுறை மூலம் தமிழ் மக்களும் நியாயமான அபிலாசைகளை, அதாவது மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் பூர்த்தியாகும் வகையில் வழங்க முடியுமா என்ற கேள்வி எழுவது இயல்பானது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிப்பிடமேறி ஒரு வருடங்கள் பூர்த்தியாகி இருக்கின்ற இந்த நிலையில தமிழ் மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ் மக்கள் குறித்து அரசாங்கம் கரிசனை காட்ட தவறி வருவதுடன் தொடர்ந்தும் தென்னிலங்கையை மையப்படுத்தி, அதாவது திருப்திப்படுத்த முயலுகின்றது. காசாவை மிஞ்சியதாக முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற பேரவலம் ஏன் இந்த அரசாங்கத்தின் கண்ணுக்கு புலப்படவில்லை? சர்வதேச ரீதியில் பலஸ்தீன விடுதலையை தலையிட்டு தம்மை நல்லவர்களாக காட்ட முயலும் அனுர அரசாங்கம் சொந்த நாட்டில் வாழுகிற தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் அபிலாசைகளை வழங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதுவே பல்லின கலாச்சாரம் கொண்ட இலங்கை தீவை ஒரு நாட்டு மக்களாக அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து ஒருவர் தோளில் ஒருவர் கை போட்டு அரசியல் பொருளாதார அபிவிருத்தி ரீதியாக அதை பொருளாதார அரசியல் அபிவிருத்தி ரீதியாக கட்டியெழுப்ப உதவும் என்கின்ற விடயம் இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் மக்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்னிலிருந்து தங்களுடைய உரிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆயுதங்களை ஏந்தக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை அங்கு ஏற்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் போது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் இற்றை வரைக்கும் தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக, தங்களுடைய அரசியல் உரிமைகள் வேண்டும், அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு இயக்கமாக இருந்தது. இயக்கமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் அடக்குமுறைகள் என்ன, ஒடுக்குமுறைகள் என்ன, உரிமைகளுக்கான போராட்டம் என்ன, அது கிடைப்பதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பது. ஆனால் அப்படி தெரிந்த ஒரு ஜேவிபி அந்த இயக்கமானது தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியாக இங்கு ஆட்சிப்பீடம் ஏறி இருக்கின்ற பொழுது ஏன் இவற்றை கண்டுகொள்ளாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீனத்துக்கு போய் நின்று ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார்கள். இங்கு ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே இனம் என்று சொல்லிக்கொண்டு ஒன்றாக இருக்கின்ற நாங்கள் இங்கு தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்ற ஒரு பாகுபாட்டோடு பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுது அதிலும் குறிப்பாக தமிழர்களை ஈழத்தவர்களை ஓரம் கட்டுகின்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ச்சியாக கொடுக்கின்ற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத தன்மை என்பது நாளுக்கு நாள் இருக்கின்ற பொழுது இங்கு பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு, பாலஸ்தீனத்துக்கு ஆன ஒரு ஆதரவு என்பது எந்திரத்துக்கு சரி என்கின்ற கேள்வியை உண்டு பண்ணி இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பல நகர்வுகள் இதனை மையப்படுத்தி இடம்பெறுகிறது. குறிப்பாக ஸ்ரீலங்கால பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. இப்பொழுது ஆரம்பத்தில் சொன்னது போலதான் போதைப் பொருளை பிடிக்க வேண்டும், மாஃபியாக்கள் ஒழிக்க வேண்டும் என்று ஏராளமான நகர்வுகள் இடம்பெறுகிறது. பாதாள உலக குழுவோடு சார்ந்து இப்படி நிறைய நகர்வுகள் இடம்பெற்று கொண்டு இருந்தாலும் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் சார்ந்து சிந்திக்கின்ற பொழுது ஏன் தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் தேர்வு அபிலாஷைகள் சார்ந்து அவர்கள் கொடுக்கின்ற இந்த நிலைப்பாடுகள் சார்ந்து அவர்கள் கவனத்தை செலுத்தவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. மிக முக்கியமாக இனப்படுகொலைக்கான தீர்வு, காணாமலாக்கப்பட்டோர், அரசியல் கைதிகளுடைய விடுதலை, இவ்வாறான காணி அபகரிப்புகள், பௌத்த விகாரைகளை கட்டுகின்ற தன்மை, மரபுகளை அழிக்கின்ற தன்மை, தொல்பொருள் என்ற போர்வையில் நடைபெறுகின்ற அநீதிகள், அதே போன்று மனித புதைகுழிகளுடைய ஒரு தீர்வு கிடைக்காத அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படாத நிலைப்பாடு என்பது ஏராளமாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக இராணுவத்தினுடைய சோதனை சாவடிகள், காவல்துறையினுடைய சோதனை சாவடிகள் என்பது அவர்களுடைய வன்முறைகள், அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது இவ்வாறான பல பிரச்சனைகள் தாயகத்தில் அதிலும் வடக்கு கிழக்கில் குமிந்து கிடக்கின்ற பொழுது அவர்கள் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்ற கேள்வியை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவற்றுக்கெல்லாம் எவை தீர்வுகளாக அமையப் போகின்றது என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.